அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். அதாவது ரிஸ்கை பரக்கத்தாக நம்முடைய காலடியில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி எவ்வளவுதான் வீடியோக்கள் போட்டாலும், எத்தனை அமல்கள் நம்ம சொன்னாலும், இன்னும் போடுங்க, எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய பணத்தேவை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிலர், நீங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பணம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக மாறிக்கொண்டு வருது. இன்னும் நிறைய பேரோட பிரச்சனையும் இதுவாக தான் இருக்கு. ஏன்னா பணம் போதலை அப்படிங்கும்போது தான் அவங்க கடனை தேடி போகிறாங்க. இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகுது. இன்னும் கஷ்டத்துக்குள்ளே போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து வெளிவர முடியாமல் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ பிரச்சனையை கையாளுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையுமே கடன்கள்ல இருந்து காப்பாற்றணும். இந்த ஒரு துவாவை நம்ம எல்லாருக்காகவுமே நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா கடன் என்பது மிக மோசமான ஒரு நிலை. இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமலை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, காலையில் நீங்கள் தூங்கி விழித்து பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா உங்களுடைய காலடியில் செல்வத்தை பறக்கத்தா வச்சுருப்பான். உங்களுடைய கண்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அன்றைக்கு நீங்கள் எழுந்து ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க போங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அத்தனை செல்வங்களையும் நீங்கள் தேடுவதற்கு முன்பாக உங்களிடம் கொண்டு வந்து தந்துருவான். அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு அமல். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செல்வத்தை நம்ம வசப்படுத்தக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவுக்கும் செல்வத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த சூறாவை நம்மள பலருமே அலட்சியம் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சின்ன சூறா தான். இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தஆலா துடைத்து எறியறான். நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே ஒரு சூறா அப்படின்னு சொன்னால் அது இந்த சூறாவாக தான் இருக்க முடியும். இதனுடைய சிறப்புகளை எத்தனை முறை கேட்டாலும் சரி, நம்மள பலரும் இந்த சூறாவின் மீது நம்பிக்கை வச்சு இதை ஓதுறது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த சூறாவின் மீது நம்பிக்கை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி உங்களுக்கு தோணும். இன்னும் சொல்கிறேன், இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் இது பணத்துக்காக செய்யக்கூடிய அமல் மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதேனும் காரியங்கள் நடக்காமல் காத்துட்ருக்கு, எனக்கு இது நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மாறும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு தேவைக்காக கூட நீங்கள் இந்த அமலை நீங்கள் நிறைவு செய்யலாம். இது 2 in 1 அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நமக்கு ரிஸ்க்கும் பரக்கத்தாக கிடைக்குது. இன்னும் நாம் தேடக்கூடிய விஷயமும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ரிஸ்க் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது. நம்ம தேடக்கூடிய அன்பு, பாசம், ஆரோக்கியம், இன்னும் நம்ம விரும்பக்கூடிய அத்தனை பொருட்கள் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. அல்லாஹ்வினுடைய அருட்கொடை இருக்குது. அப்போ அந்த அருட்கொடையை கேட்கக்கூடிய வகையில் தான் நம்ம இந்த அமலை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அந்த அமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும். இதை தூய்மையான நிலையில் தான் நீங்கள் செய்யணும். பீரியட்ஸில் செய்யக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுக்கோங்க. இஷாவுடைய தொழுகைக்கு முடிச்சுட்டு நீங்கள் இந்த அமலை செய்யக்கூடாது. நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க, உங்கள் பெட்டுக்கு போய் படுக்க போகிறீங்கன்னா ஒழு செஞ்சுட்டு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத தனிமையான ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் மிக முக்கியம். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இந்த அமலை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடணும். முதலாவது, தருதே இப்ராஹிம் சலவாத்தை 3 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் எந்த தேவைக்காக இதை ஓதுறீங்களோ அந்த தேவையை 3 முறை நீங்கள் சொல்லணும். நீங்கள் செல்வத்தை தேடி ஓதுறீங்களா, அல்லாஹ்வே எனக்கு நாளைக்கு நான் தேடக்கூடிய செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை பரக்கத்தா கொடு அப்படின்னு கேளுங்க. அல்லது என்னுடைய இந்த காரியம் நாளைக்கு நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு வராமல் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய தேவைகளை அந்த இடத்துல நீங்கள் 3 முறை சொல்லிக்கோங்க. அடுத்தது 3வது முறையாக அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தக்பீரை 11 முறை நீங்கள் விரல்களால் எண்ணணும். இந்த அமலை நீங்கள் விரல்களால் எண்ணித்தான் முடிக்கணும். நீங்கள் தஸ்பீஹ் கவுண்டரில் எண்ணவே கூடாது. ஏன்னா விரல்களால் நம்ம எண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சுன்னத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்குது. இன்னும் ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்குது. இந்த செய்யக்கூடிய அமலை நம்ம பயபக்தியோட தக்வாவோட நம்ம நிறைவேற்றுவோம். அதாவது எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், நம்ம அமல்கள் செய்வோம். ஆனால் விரல்களை கொண்டு எண்ணும்போது நம்முடைய எண்ணங்கள் எங்கேயுமே சிதறாது. ஏன்னா நம்ம அதிகமாக ஓதிடுவோமோ அல்லது ஒரு குறைவாக நம்ம ஓதிடுவோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம சரியாக கரெக்டாக ஓதி முடிச்சிருவோம். அதனால் இந்த அமலை நீங்கள் விரல்களால் எண்ணி முடிங்க.
அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தக்பீரை 11 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹ் அக்பரனுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும். எல்லாவற்றிற்கும் மிகப்பெரியவன் ரப்பு அப்படின்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இது தக்பீர். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதனுடைய சிறப்பும் இன்றைக்கு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. எந்த காரியம் உங்களுக்கு கடினமா இருக்கோ அல்லது நீங்க நடக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தை மட்டும் நம்மள பலரோட வாயில வரதே கிடையாது. இந்த ஒரு தக்பீரை மட்டும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி பாருங்க. எல்லாவற்றிற்கும் மிகப்பெரியவன் நீதாண்டா அல்லாஹ் அப்படின்னு அத்தனையும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா தூங்குங்க. அல்லாஹ் பொறுப்பேற்கிறவங்கள விரும்புறான். அப்போ இந்த வார்த்தை பொறுப்பேற்கக்கூடிய சிறந்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்துல ஒப்படைங்க. அடுத்தது நம்ம ஓதக்கூடிய மிகச்சிறப்பான செல்வத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்முடைய அத்தனை ஒட்டுமொத்த கவலையையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொன்னா அது சூரா கௌசர். 2 வரியை கொண்ட அழகான சூறா. வரிதான் 2 வரி, ஆனால் இதனுடைய ஆற்றல் அலாதையானது. 2 கோடி தேவைகளை கேட்டா கூட அல்லாஹாலா பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையில இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறா. இது நம்முடைய கவலையையும் நீக்கிரும். இன்னும் செல்வத்துக்கும் இந்த சூறாவிற்கும் ஏராளமான சம்பந்தம் இருக்கு. யாரெல்லாம் பெரிய செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சூரா கௌசரை ரெகுலரா 100 தடவை ஓதிட்டு வாங்க. உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். நீங்க இதை கேட்கறதோட நிறுத்திடாதீங்க. கடன் அதிகமா இருக்குதா, தினமும் ஒரு 5 நிமிஷம் செலவு செய்யுங்க. இந்த சூறாவை தஸ்பீஹ் ஓதுற நேரத்துல நம்ம ஓதி முடிச்சிடலாம். 100 முறை ஓதிட்டு வாங்க. உங்களுடைய கடன்கள் சிறுக சிறுக உங்களுக்கு தொலைந்து போகும். அதை நீங்க கண்கூடா நீங்க பார்க்க முடியும். இந்த சூறா செல்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு சூறா. எனவே இந்த சூறாவை 11 முறை விரல்களால எண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது நம்ம ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயத் அப்படின்னா ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை இரவுல நம்ம ஓதுறதின் காரணமா நமக்கு எந்த விதமான தீங்குகளும் நடக்காது. ஷைத்தானுடைய பிடியில நம்ம மாட்டவே மாட்டோம். அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தூங்குறோம். கட்டாயம் ஷைத்தானுடைய தீங்கு இல்லைன்னா நமக்கு மறுநாள் காலையில நடக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நலவாக மட்டும்தான் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஆயத்துல் குர்சிக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு. ஆயத்துல் குர்சியை எப்படி ஓதினாலும் நம்முடைய ஹாஜத்துக்கள் கபூலாகும். இன்னும் ஆயத்துல் குர்சிக்கும் செல்வத்துக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. ஆயத்துல் குர்சியை 17 முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹாலா செல்வத்தை பரக்கத்தா தருவான். இன்னும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம், இன்னும் நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கம், இதில் எல்லாம் நம்ம இதை ஓதணும்னு சொன்னால் அது பரக்கத்தான் நம்ம கையில் இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆயத்துல் குர்சியை எதன் மீது ஊதப்படுதோ அது பரக்கத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு வழி. ஆனால் இந்த சீக்ரெட் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஆனால் நமக்கு நிறைய கஷ்டம், பணத்தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ரசூல்லா நமக்கு நிறைய சீக்ரெட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் ஒரு சீக்ரெட். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் இரவில் இதை ஒரு முறை ஓதி அதில் ஊதிட்டு கூட நீங்கள் படுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் காலையில் நீங்கள் எழுந்து பாருங்கள், உங்களுடைய காலடியில் அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் வச்சுருப்பான். இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 3 முறை ஓதிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். இந்த அமல் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்துட்டு பாருங்கள். தொடர்ந்து இது போல் 3 இரவுகளாவது நீங்கள் செய்து பாருங்கள். இந்த 3 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் ஆச்சரியங்களும் உங்களோட வாழ்க்கையை அதிசயத்தில் நிகழ்த்தும். இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், செல்வத்துக்காக ஓதக்கூடிய ஒரு அமல் மட்டும் கிடையாது. நம்முடைய அத்தனை பிரச்சனையையும் நீக்கக்கூடியது. நம்முடைய ஹலாலான அத்தனை ஆசைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது. நீங்கள் எதை மனதில் நியத்து வச்சாலும் அதை உங்களிடம் இழுத்து வரக்கூடிய பவர் இந்த அமலுக்கு இருக்குது. எனவே இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்துட்டு அதோட ஒரு துவாவை கேட்க மறந்துடாதீங்க. எல்லா மக்களுடைய தேவைகளையும் கபூலாக்கு, என்னுடைய துவாவையும் கபூலாக்கு அப்படின்னு கேட்டுருங்க. அதோட அந்த துவாவில் என்னையும் சேர்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருடைய துவாவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே எனக்காக துவா செஞ்சுருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை நல்ல முறையில் நிறைவு செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் ஹைப் அப்படின்னு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைப்பில் நீங்கள் அதிகமான பாயிண்ட் கொடுங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியையும்
ரிசுக்கையும் அல்லாஹ் நமக்கு தருவான். மேலும் அதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுடைய துஆவை கூட கபூலாக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.